குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 28/4/2026 செவ்வாய்க்கிழமை, உத்திரம் நட்சத்திரம். ஒரு சிலர் எளிதில் உணர்ச்சி வசப்படுவார்கள். அடுத்து நாம் செய்ய இருக்கின்ற காரியம் நல்லதா கெட்டதா, அதனால் நமக்கு நன்மையா தீமையா என்றெல்லாம் யோசிக்கவே மாட்டார்கள். ஒரு சிலர் உணர்ச்சி வசப்பட்டு செய்து விடுவார்கள். நாம் கூட கேள்விப்பட்டிருக்கின்றோம். உணர்ச்சி வசப்பட்டு தற்கொலை செய்ய போகின்றவர்கள் அந்த நொடியில்தான், அந்த நொடி மாறிவிட்டால் அந்த எண்ணம் திரும்ப வராது. நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். எனவே உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சிகரமான செயல்களை செய்பவர்கள் யார்? எளிமையான ஒரு கோட்பாடு. சந்திரன் மனசுக்காரகன், செவ்வாய் துடிப்பு மிகுந்தவன். இவர்கள் இருவரும் இணைந்து ஒரு வீட்டில் இருந்தால் உணர்ச்சி வசப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதிலும் முக்கியமாக இதுதான் சரியான ஒரு விஷயம். இந்த இரண்டு கிரகங்களுக்கும் இடையே உள்ள பாகை தூரம் கம்மியாக இருக்க வேண்டும், குறைவாக இருக்க வேண்டும். 5 டிகிரிக்குள் இருந்தால், ஒருவர் 10 டிகிரி இன்னொருவர் 14 டிகிரி என்று இருந்தால் மிக மிக உணர்ச்சி வசப்பட்டிருப்பார். ஒருவேளை 10 பாகைக்குள் மேல் இருந்தால், இவர் 10 அவர் 25 என்று இருந்தால் அந்த அளவுக்கு இருக்காது. இந்த இரண்டு கிரகங்களும் மிக நெருங்கி இருந்தால், அதுவும் 8 பாகைக்குள் இருந்தால் மிக மிக உணர்ச்சி வசப்படுவார்கள். இப்பொழுது இந்த சூத்திரத்தை நாம் பார்த்தோம். உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். உங்கள் ஜாதகம், உங்கள் வீட்டார் ஜாதகம், அல்லது நீங்கள் அறிந்த உறவினர்கள், நண்பர்கள், இவர்களுடைய ஜாதகத்தில் யாருக்காவது சந்திரன் செவ்வாய், அது எந்த வீடாக இருந்தாலும் பரவாயில்லை, மறைவு ஸ்தானமோ 5ஆம் இடமோ 9ஆம் இடமோ எந்த இடமாக இருந்தாலும் பரவாயில்லை, சந்திரனும் செவ்வாயும் 8 பாகைக்குள் இருப்பதாக இருந்தால் 100க்கு 90% உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் உணர்ச்சியால் உந்தப்பட்டு சில செயல்களை செய்வார்கள். அவசரப்பட்டு, ஆத்திரம் அவசரம் இவர்களுக்கு உண்டு. அவர்களது முகமே பார்த்தால் எப்பொழுது பாயலாம் என்பது போல் இருக்கும். பார்த்த மாத்திரத்திலேயே சில நல்ல ஜோதிடர்கள் புரிந்து கொள்வார்கள் இவன் உணர்ச்சி வசப்படுவான் என்று. ஆக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பிரயோகித்து பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள். ஏன் ஆராய்ந்து பார்க்க வேண்டும்? ஜோதிடம் என்பது உண்மையா? கிரகங்களால் நமக்கு தாக்கம் ஏற்படுகிறதா? எந்தெந்த கிரகங்களால் எந்தெந்த தாக்கம் ஏற்படுகின்றது, இவைகளை பற்றி ஒரு தெளிவு வேண்டுமல்லவா? அந்த தெளிவை பெறுவதற்கு ஏற்கனவே ஒன்று சொன்னேன். குரு புதன் இரண்டும் நெருங்கி இருந்தால் ஞாபக சக்தி அதிகம், நல்ல குணம். வேறு யாரும் வர வேண்டாம், இவர்களே தங்கள் தப்பை திருத்திக் கொள்வார்கள். அந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு உள்ளம் ஏற்படுத்தும். இன்று சந்திரனும் செவ்வாயும் 8 பாகைக்குள் இருந்தால் மிக மிக உணர்ச்சி வசப்படுவார்கள். அந்த உணர்ச்சியால் உந்தப்பட்டு உணர்ச்சிகரமான செயல்களை செய்வார்கள். லாப நஷ்டத்தை பற்றி கவலை இல்லை. பரிசித்து பாருங்கள். இனி எந்தெந்த நட்சத்திரத்து அன்பர்களுக்கு இந்த நாள் நல்ல நாள் பார்ப்போம். சித்திரை, விசாகம், பூராடம்
திருவோணம், பூரட்டாதி, ரேவதி, பரணி, ரோஹிணி, மிருக சீரிஷம், புனர்பூசம், ஆயில்யம், பூரம். இந்த நட்சத்திரத்து அன்பர்களுக்கு இந்த நாள் யோக நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, ஏற்பட்ட தடையை அகற்றி நீங்கள் நினைத்த பணியை வெற்றிகரமாக முடிக்கும் நாள் இந்த நாள். புகழ் உண்டு. ரிஷபராசி அன்பர்களே, நீங்கள் பெற்றிருக்கும் கற்றிருக்கும் உங்கள் திறமையை காட்டி ஒரு நல்ல மதிப்பை பெற்றுக்கொள்ளும் நாள். மிதுன ராசி அன்பர்களே, போதுமான கவனம் தேவை. ஏனென்றால் உங்களது அதீத முயற்சிகள் ஒன்று. நீங்கள் நல்ல லாபத்தை நல்லதை அடைவதற்காக நீங்கள் எடுக்கும் அந்த அதீத முயற்சி போதுமான வெற்றியை தருவதாக இன்று காட்டவில்லை. கூடுதல் உழைப்பு தேவை. கடகராசி அன்பர்களே, இன்று உங்களது ஒரு முயற்சி வீண் போகாது. எந்த அளவு நமக்கு தேவை என்று நினைத்தீர்களோ அந்த அளவை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் உங்கள் முயற்சியால். சிம்ம ராசி அன்பர்களே, சொன்ன ஒரு சொல்லை நீங்கள் காப்பாற்றும் நாள் இந்த நாள். கன்னி ராசி அன்பர்களே, மலைப்பு என்று சொல்வார்கள். இந்தளவு முடியுமா, இதை நாம் சாதிக்க முடியுமா என்றெல்லாம் மலைப்பார்களே, அந்த மலைப்பு இன்று உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு. எந்த வகையிலும் துலாம் ராசி அன்பர்களே, நாளைய தினத்தை கருத்தில் வைத்து நாளைய லாபத்திற்காக இன்றைய தினம் ஒரு வெற்றிகரமான செயலை செய்து முடிப்பீர்கள். நல்ல நாள். விருச்சக ராசி அன்பர்களே, உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்களின் பேச்சை கேட்டு அதன்படி நடந்ததால் இன்று உங்களுக்கு வெற்றி. தனுசு ராசி அன்பர்களே, நெடுநாட்களாக ஒரு லட்சிய கனவு இருந்தது. அந்த லட்சிய கனவுப்படி ஒரு செயலை இன்று ஆரம்பிப்பீர்கள். மகர ராசி அன்பர்களே, திடீரென உங்கள் போக்கை, கொள்கையை, வழியை இன்று மாற்றிக்கொள்வீர்கள். அப்படி மாற்றுவதால் ஒரு சில கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அனுபவிக்க இருக்கின்றீர்கள். போதுமான கவனம் தேவை. கும்பராசி அன்பர்களே, உங்கள் உயர்வுக்கு உங்களை பெருமைப்படுத்த சில அந்நிய சக்திகள் இன்று உதவும். மீனராசி அன்பர்களே, உறவுகளோடு சொந்தங்களோடு ஒரு சிறு சர்ச்சை ஏற்படலாம்.
அல்லது ஒரு ஊடலாவது ஏற்படலாம். அப்படிப்பட்ட நாள் இந்த நாள் உங்களுக்கு. அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா.